திஸ் இஸ் பாலு. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, அட்டண்டன்ஸ் எப்படி டெய்லி வெஹிக்கிளுக்கு எடுக்கிறது, ஆப்சண்டான வெஹிக்கிள் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அட்டண்டன்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் சொல்லி தர போகிறேன். அதே போல் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா லீவு தேவைன்னா கூட அதை இப்பயே நீங்கள் வந்து அட்டண்டன்ஸில் ஆப்சண்ட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போவே. ஸோ இதெல்லாம் நீங்கள் போடுறதுனால என்ன நண்பன்னா, இதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து லீவ் எடுக்கிறதெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீவ் எடுக்கிற ரீசனெல்லாம் நீங்கள் என்ட்ரு போட்டு வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்பொழுது எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு, என்னென்ன ரீசனுக்காகலாம், அதாவது ஒரு மாதத்தில் பிஸ்னஸ் நடந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு டிரைவர் கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வராருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அவர் அந்த ஐடியோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஓடி இருக்குதுன்றது ஒன்று. ரெண்டாவது ரெஃப்யூஸ் புக்கிங் எடுத்துருக்கிறதுக்கான லிஸ்ட்டு. மூணாவது அவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு. நாலாவது ஆப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதை நாளையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து டிரைவர்கிட்டே பேசணும். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்டும் ஆகலை, ரிஃப்யூஸ் புக்கிங் அதிகமாக இல்லை, டிரைவர் கம்ப்ளைண்ட்டும் அதிகமாக இல்லைன்னா அந்த டிரைவரை வந்து நல்லா சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா பாராட்டி அனுப்பலாம். இதுவே அதில் ஏதாவது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, நிறையாவுக்கு ரெஃப்யூஸ் புக்கிங் இருக்குது, நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆப்ஷன் லிஸ்ட் நிறையாவுக்கு இருக்குதுன்னா அவரெல்லாம் வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சுடலாம். ஸோ இந்த ரெஃப்யூஸ் புக்கிங் கம்ப்ளைண்ட், டிரைவர் கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டிரைவரோட ஆப்ஷன் லிஸ்ட் எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தர போகிறேன். சாஃப்ட்வேர்க்குள்ளார வாங்க. அதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்துட்டு எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான ஃபெஸ்டிவல் டேஸை செட் பண்ணி வைக்கணும். இது ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கான ஃபெஸ்டிவல் டேஸ்னால் முகூர்த்த நாள், சாட்டர்டே சண்டே என்னன்னைக்கெல்லாம் புக்கிங் அதிகமாக வருமோ அதெல்லாம் வந்து கம்பல்சரி. ஏன்னா ஒரு வாரம் ஒரு 30 நாள் உள்ளார கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நாள் கம்பல்சரி வந்து, அட்லீஸ்ட் 20 நாள் இல்லாட்டி போனாலும் 15 நாள் கம்பல்சரி வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்லாம் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் 2021 நான் வந்து டிசம்பருக்கு செட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதிலே பார்த்தாலே தெரியும், இந்த சாட்டர்டே சண்டே 5, 12, 19, 26, 5, 12, 19, 26 இதெல்லாம் வந்து முக்கியமான இதெல்லாமே கல்யாண நாட்கள் இருக்குது. அப்படின்னாக்கா இந்த சரி, இப்போ 30ஆம் தேதி முகூர்த்த நாள்னாக்கா அதை உங்களுக்கு இதெல்லாம் இந்த நாளில் வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது முகூர்த்த நாள் இருக்குது, ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸு அன்றைக்கெல்லாம் வண்டி சாட்டர்டே சண்டேனாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டாக்கா இதில் வந்து எஃப்எஸ் டேஸ் இப்போ டிசம்பர் மாதத்தில் 9 நாட்கள் வந்து முக்கியமான நாட்கள் அப்படின்ற மாதிரி இதில் இருக்கும். ஸோ இந்த முக்கியமான நாட்களில் வராத ஐடியாவும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் அந்த அட்டண்டன்ஸ் எடுக்கும்பொழுது. ஸோ இப்போ ஏன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த செவ்வாய்க்கிழமை வரலன்னா கூட ஓகே, முக்கியமான முகூர்த்த நாள் அந்த சாட்டர்டே சண்டேஸு ட்ரிப்பெல்லாம் எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போல்லாம் வரலனாக்கா அது நமக்கு பிரச்சனை. ஸோ அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய முக்கியமான நாட்களை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இது வந்து 2021 டிசம்பர் மாதத்து, இதே 2022 ஜனவரி மாதத்துக்குனாக்கா நீங்கள் வந்து இப்போவே அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எஃப்எஸ்டி டேஸாக நார்மல் டேஸான்றது காட்டிடும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 2021 ஜனவரிக்கு நான் வந்து டிசம்பருக்கு 2021 டிசம்பருக்கு எஃப்எஸ் டே செட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க டிரான்சாக்ஷன் போங்க. டிரான்சாக்ஷன் போயிட்டு ஆப்சண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டு போங்க. ஆப்சண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டு போனாக்கா இங்கே வந்துட்டு மொத்தமாக எத்தனை ஐடி இருக்குது, அதில் எத்தனை வண்டி ப்ரெசண்ட்டு, எத்தனை ஐடி வந்து ஆப்சண்ட்டு, எத்தனை ஐடி லாக்கில் இருக்குது, எத்தனை ஐடி லாக்கில் இருக்குது, எத்தனை ஐடி லாக் அவுட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அட்டண்டன்ஸ் எடுக்க போனோன்னா டிரான்சாக்ஷன் போயிட்டு இங்கே வந்து ஆப்சண்ட் ரீசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் போய்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு 202 ஒரு ஐடி இப்போ வந்து என்ன சொல்கிறோம், எந்த ஐடினாக்கா இப்போ நான் வந்துட்டு ஒரு 199 அப்படின்ற ஐடி வந்து நான் ஆப்ஷன் ரீசன் வரேன். எனக்கு வந்து 2022 ஜனவரி 5ஆம் தேதி லீவ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2022 அதை நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். 2021 போடும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து டிசம்பர் மாதம், எனக்கு வந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி லீவுன்னு சொல்கிறாருன்னா 5ஆம் தேதி அங்கே போட்டுக்கலாம். போட்டுவிட்டு ஐடி வந்து 199 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரீசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபங்க்ஷனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ அவருக்கு வந்து 5ஆம் தேதி அவர் வந்து ஆப்சண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் தேவைன்னா. இப்போ நீங்கள் போயிட்டு எல்லா ஐடிக்குமே நீங்கள் போட்டுட்டு ஆல் அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஆல்னு கொடுத்துட்டு ஷோன்னு கொடுத்தாக்க பாருங்கள் இப்போ வந்து 5ஆம் தேதி இந்த ஐடி லீவில் இருக்கார் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ அதே போல் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அடுத்தது 399 அப்படின்ற ஐடி வந்து எனக்கு வந்து ஜனவரி 1 இல்லை எனக்கு நாளைக்கு வந்து லீவு தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் எனக்கு 30ஆம் தேதி அப்படின்னு 30ஆம் தேதி இந்த எஃப்எஸ்டிக்கு பக்கத்தில் டிக் மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து முக்கியமான நாட்கள். இப்போ நீங்கள் ஜனவரி மாதத்தில் ஒருத்தர் லீவ் கேட்க போகிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் இப்பயே நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 6ஆம் தேதி முக்கியமான நாள் 6ஆம் தேதி போட்டாக்கா எஃப்எஸ்டி டேஸ் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கலாம், ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணலாம். அன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரிப் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பாதி நாளாவது வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா கம்பல்சரி வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நாளைக்கு லீவு கேட்குறாரு. கேட்டுட்டு இது வந்து ஏதோ உடம்பு சரியில்லாததுக்கு ப்ரீவியஸாக லீவ் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லை ஃபங்க்ஷனு ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு மட்டும்தான் வந்து லீவ் கேட்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கான லீவ் ரிப்போர்ட்டை நீங்கள் இங்கே போய்ட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து 31ஆம் தேதி லீவ் ரிப்போர்ட் ஆல் அப்படின்ற மாதிரி போட்டு ஷோ கொடுத்தாக்கா 31ஆம் தேதி லீவ் எடுத்த லிஸ்ட்டு இங்கே எல்லாருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் டேவுக்கு எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது நான் அப்புறம் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமாவோ இல்லை 10 நாளைக்கு அப்புறமாவோ யாராவது லீவு தேவைன்னாக்கா மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து எல்லா டிரைவர்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து லீவு தேவைன்னாக்கா ப்ரேயராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எமர்ஜென்சி லீவுனாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி லீவும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ நான் அதாவது அட்வான்ஸ் லீவெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்லிட்டேன். டிரான்சாக்ஷன் போய்ட்டு ஆப்ஷன் ரீசன் போய்ட்டு நியூன்னு கொடுத்துட்டு வெஹிக்கிள் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த தேதி லீவ் தேவையோ அது பண்ணிவிட்டு அது வந்து எஃப்எஸ்டி டேஸ்னாக்கா அதை வந்து டிக் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரீசன் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கணும். இது வந்து அட்வான்ஸ் லீவு. இப்போ நான் வந்து டுடே ஆப்சண்ட், இப்போ இன்றைக்கி ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு நான் வந்து ரீசன் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன் வந்து ஆப்சண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டு வந்துட்டு டுடே ஆப்ஷன்ட் கிளிக் பண்ணிங்க. இது இப்போ இதில் பாருங்கள், ஏன்னா இப்போ டுடே ஆப்ஷன் இன்றைக்கி ஆப்ஷன் ஆன வண்டியை மட்டும் தான் எடுக்க போகிறோம். சரி, இப்போ இதில் பாருங்கள் ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. ஒரு சில இந்த ரெட் கலரில் என்னென்னாக்கா லாக் பண்ண ஐடி. ஸோ லாக் பண்ண ஐடிக்கில் நம்ம வந்து ரீசன் கேட்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஃபீஸ் லாக்கில் அன்லாக்கில் உள்ள வண்டி ஏன் இன்றைக்கி வரல அப்படின்றத நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி இது இத்தனை ஐடி இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஐடி அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு இந்த 410 மேலே வச்சு கிளிக் பண்ணாக்கா அது இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து ஐடி வந்து 410 அப்படின்ற மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ரீசன் வந்து என்ன ரீசன் சொல்கிறாரோ இப்போ அவருக்கு கால் பண்ணி, ஏன்னா இது இப்போ ஒரு 50 ஐடி இருக்குதுன்னா அதில் வந்து 30 வண்டி தான் வரும், 20 வண்டி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த ஆப்ஷன் ரீசன் வந்துட்டு ஒவ்வொரு ஐடிக்கும் கால் பண்ணி ஏன் லீவு என்ன ரீசனுக்கான லீவுன்றதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வைக்கணும். ஒருவேளை கால் எடுக்கலைன்னா கூட கால் நாட் அட்டெண்டிங், சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் கூட சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன ரீசன் சொல்கிறாரோ அது பேச முடியலன்னா காலே போகலன்னா கூட கால் போகலை அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இன்றைக்கி ஆப்ஷனல் லிஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இந்த 410 நான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அது நான் ஐடி தப்பாக போட்டு நினைக்கிறேன், சரி தெரில. ஓகே, நம்ம அந்த ஐடிக்கு வந்து இது அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து எல்லோ கலரில் வந்துடும். ஸோ அதனால் திரும்பவும் அவங்களுக்கு கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் பாருங்கள் 221க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். 221 அந்த ஐடி இங்கே காட்டுது, 221க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு. அந்த 221 இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி தான் எடுக்க போகிறேன், எஃப்எஸ்டி டேஸ்ன்ட்டு செட் பண்ணி வச்சுட்டோம். இவர் ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாரு, பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னாக்கா அந்த சரி ஒரே ஒரு நிமிஷம், நான் திரும்பவும் ஓகே அங்கே பாருங்கள். இப்போ அட்டெண்டன்ஸ் 221 எடுத்து பார்த்தீங்களா, அதாவது அட்டெண்டன்ஸ் எடுத்தது வந்து எல்லோ கலரில் வருதுன்றதை காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ நான் அடுத்தது என்ன வண்டின்னா, இப்போ நான் வந்து 901க்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ 2 ஸ்டாப் இருக்காங்கன்னாக்கா கீழே இருந்து ஒருத்தவங்க மேலேருந்து ஒருத்தவங்க, இல்லைன்னா பிரித்து கூட வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து
இந்த வெஹிக்கிள் ஐடியை கிளிக் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு ஒரு பாட்டை இன்னொரு பாட்டு இன்னொருத்தவங்க 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் கால் பண்ணி, ஏன்னா சீக்கிரமாக எடுத்துலாம் இல்லையா அட்டண்டன்ஸு. ஏன்னா அட்டண்டன்ஸ்ன்றது வந்து கால்ஸ் இப்போ டல்லாக இருக்கும்பொழுது அன்றைய தேதியில் ஒரு 11 மணிக்கு அப்புறமா இல்லை 10 மணிக்கு அப்புறமா கால்ஸ் கம்மியாக இருக்கும்பொழுது இந்த அட்டண்டன்ஸை டெய்லி எடுத்துடணும். ஏன்னா டெய்லி எடுத்தால் தான் நெக்ஸ்ட் மந்த் அவர்கிட்ட பேச முடியும். அவருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஓகே இவங்க அட்டண்டன்ஸ் லீவ் பட்டாலே உங்களுக்கு தெரியுது, கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து 901 அட்டண்டன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 901 இங்கே இருக்குது. ஸோ இப்போ நியூ கொடுத்துட்டு நியூ கொடுத்தாலே அது ஆக்சுவலாக அங்கே வந்துடுது. இப்போ இங்கே போயிட்டு இன்னையோட அட்டண்டன்ஸ் ஏதோ ரீசன் சொல்கிறாரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அட்டண்டன்ஸ் எழுந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த 901 போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் 901 எடுத்துகிட்டு இங்கே வரேன். அங்கே கிளிக் பண்ணும்போது நீங்கள் இங்கே கூட கிளிக் பண்ணது இங்கே கிளிக் பண்ணாக்கா 901 வந்து எல்லோ கலரில் இருக்குல்ல தெரிஞ்சு. எல்லோ கலரில் இருந்தாலே இன்றைக்கி அந்த ஐடிக்கு ஒவ்வொரு ஐடிக்கும் அட்டண்டன்ஸ் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ நான் வந்துட்டு இந்த 110க்கு அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன்னா இந்த 110 போயிட்டு நியூன்னு கொடுங்க. ஸோ என்ன ரீசன் சொல்லாரோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. அட்டண்டன்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் கொடுங்க. சரி, க்ளோஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் இதை கிளிக் பண்ணாக்கா அது நம்ம அட்டண்டன்ஸ் எடுத்துட்டோமா இல்லையா, அட்டண்டன்ஸ் எடுத்துருந்தா அதுக்கான எல்லா மார்க் வந்துடும். ஸோ இது போல தான் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த அட்டண்டன்ஸ் கம்பல்சரி நீங்கள் டெய்லி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு டிரைவர்ஸும் வந்து இதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இப்போ இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்ட வராரு அப்படின்னாருனாக்கா டிரான்சாக்ஷன் போயிட்டு ஆப்சன்ட் ரீசன் போயிட்டு இப்போ நீங்கள் இன்னைய தேதியில் எஃப்எஸ்டி டேஸ் எல்லாமே போட்டு ஆளுன்னு கொடுத்தாக்க இன்னைய தேதியில் லீவ் எடுத்த எல்லாத்தோட டிஃபால்ட் ரிசல்ட்டும் இங்கே இருக்கும். ஸோ என்னென்ன ரீசனுக்காக அவங்க லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த கால் டாக்ஸியோட மேனேஜரோ இல்லை ஓனரோ கால் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்துட்டு ரிப்போர்ட்லேயே ஆப்ஷன் ரீசன் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஷன் ரீசனை கிளிக் பண்ணிவிட்டு பர்டிகுலர் தேதியில் போயிட்டு பர்டிகுலராக எனக்கு வந்து 110ஓட அட்டண்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து ஷோ கொடுத்தாக்கா அந்த 110ஓட இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு முடிய உள்ள அட்டண்டன்ஸோட எல்லா இதுவும் இங்கே வந்துடும். எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காருன்றதும் இங்கே வந்துருக்கும். இப்போ இந்த மாதத்தில் ஒரு 5 நாள் லீவ் எடுத்திருக்காருன்னா இங்கே வந்து 5ன்னு காட்டும். அதுக்கான எந்தெந்த தேதியில் எடுத்திருக்காங்க என்னென்ன ரீசனுக்காக லீவ் எடுத்திருக்காங்கன்றது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ் செட்டிங்ஸில் வந்து அந்த மாதத்துக்கான இப்போ கரண்ட் மாதம் அதாவது இப்போ அடுத்த மாதத்துக்கான எஃப்எஸ் டேஸ் இன்றைக்கே நீங்கள் வந்து செட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ பாருங்கள் ஜனவரி மாதத்துக்கான எஃப்எஸ் டேஸை நீங்கள் அது இப்போ நீங்கள் பிப்ரவரிக்கான எஃப்எஸ் டேஸை கூட இன்றைக்கி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த 2 மாதத்துக்கான எஃப்எஸ்டி டேஸை நீங்கள் வந்து இப்போவே செட் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று. ரெண்டாவது அட்வான்ஸாக லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் ரீசன் வந்துட்டு நீங்கள் வந்து நியூ கொடுத்துட்டு அந்த ஐடி என்ட்ரு பண்ணி எந்த தேதி லீவ் கேட்குறாங்க அது வந்து எஃப்எஸ்டி டேஸாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது எஃப்எஸ்டி டேஸாக இல்லையா முக்கியமான நாளாக இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே பார்த்தாலே சாட்டர்டே இல்லை சண்டே முக்கியமான நாளாக இருந்துச்சுன்னா அது டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ரீசன் என்ன ரீசன் அதை என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிங்க. அட்டண்டன்ஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து அட்வான்ஸ் ரீசன். டெய்லி வராத வெஹிக்கிள் அட்டண்டன்ஸ் எடுக்கணும்னாக்கா டிரான்சாக்ஷன் போயிட்டு ஆப்ஷன்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டை போயிட்டு டுடே ஆப்ஷன் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணாக்கா இதில் வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்காதது லாக்கான வண்டி எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டியது வந்து எல்லோ கலரில் உள்ளது எல்லோ கலர் வந்து ரெட் கலரும் கிடையாது, ஒயிட் கலரில் உள்ள வண்டியை மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி கிளிக் பண்ணி நியூ கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக எடுத்தாரோ அது பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தாக்கா 114 அட்டண்டன்ஸ் வந்து இங்கே வந்து எல்லோவில் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் எடுக்கணும். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.